Hi guys, this is me. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே இந்த கொசு பிரச்சனை அப்படிங்கிறது செமையா இருக்குங்க. இது ஒத்துக்கணும் எல்லாருமே. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒரு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் கொசுவர்த்தி அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அதாவது காயில் ஒன்று வைப்பாங்க. அந்த காயில் வச்சா சம புகை வரும். நிறைய பேருக்கு ஒத்துக்காது. எஸ்பெஷலி இந்த வீசிங் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்குலாம் அது ஒத்துக்காது. இதுல இருந்து கொஞ்சம் டிஜிட்டலைஸ் ஆகி இப்பெல்லாம் என்ன யூஸ் பண்றாங்கன்னா இந்த ஆல் அவுட் இந்த மிஷின்ஸ் ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் ஒரு புகையை வெளியிடும். அது நம்மளுக்கு தெரியாது. அது இந்த கொசு பார்த்துக்கும். ஸோ அது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ இன்னொரு ஒரு ஸ்டெப்புக்கு போய் பேப்பர்ல இந்த அதுல இருந்து ஒரு புகை வரும். ஸோ அது ரொம்ப குயிக்கா ஒரு 10-15 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அண்ட் அட் த சேம் டைம் எல்லா கொசும் அங்க இருக்கிறது செத்துரும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாம இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன கிளைம் பண்றாங்கன்னா இது எதுவுமே தேவையில்ல, அல்ட்ராசானிக் சவுண்டை நாங்க யூஸ் பண்ணி எல்லா இன்செக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கொசு அது இல்லாம இந்த ராட்டு காக்ரோச்சு இந்த மாதிரி நிறைய இன்செக்ட்ஸ்லாம் நாங்கள் ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அல்ட்ராசானிக் சவுண்ட் ஜென்ரேட்டர் கூட ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க. இது வாங்கினா எல்லாம் போய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜென்ரேட்டர் தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் கண்ட்ரோலர் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்கு, இதனால நிஜமாவே கொசு போயிருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீடைல் ரிவ்யூவும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட போறோம். வழக்கம் போல வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த பெஸ்ட் கண்ட்ரோலை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இதோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரக்ஷா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹிந்தி பேருன்னு நினைக்கிறேன். 6-in-1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கொசு, ஈ, பல்லி, அப்புறம் கரப்பாம்பூச்சி, அப்புறம் எலி, இது எல்லாமே இந்த சவுண்டுக்காக ஓடிடும்னு சொல்றாங்க. நீங்களும் பார்க்கலாம், பாருங்க. ஸோ இப்படி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆக்சுவலாக இது உள்ள ஒரு அல்ட்ராசானிக் சவுண்ட் ஜென்ரேட்டர் ஒன்று இருக்கு. பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரீபெல்லர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் should be placed 4 feet above the ground level to be plugged in direct. Please ensure no object covers the device. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபீட், அதாவது ஃப்ளோர்ல 4 ஃபீட்டுக்கு மேலே தான் இது கனெக்ட் ஆயிருக்கணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த டிவைஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட சவுண்டு அந்த ரூம் ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஆக்சுவலாக இதுதான் கொடுத்துருக்கு. இதை ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிட்டோம்னா ஒரு வகையான சவுண்டு கிரியேட் ஆகும். நான் உங்களுக்கு அதை தனியாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பட் ஆனால் இதை ப்ளே பண்ணதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதாவது நிறையா முன்னணியில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்லாம் நிறைய டிஸ்கஷனுக்கு போனாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா நிஜமாவே இன்செக்ட்ஸ், எலி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கா அப்படின்னு. பட் ஆனால் அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கும் அது வரதுக்கான ஆக்டிவிட்டீஸ்க்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிம்பிளாக இது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது போட்டால் இந்த கொசுலாம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது பொய்ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போடுறதுனால நார்மலாக ஒரு மனுஷனை கொசு கடிக்கிறதோட கிட்டத்தட்ட இன்னொரு 1/2 மடங்கு சேர்ந்து அதிகமாக கொசு கடிக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அட்வைசபிள் கிடையாது அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. பட் நான் ஒரு நாள் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக நான் நிஜமாவே ஃபர்ஸ்ட் நாள் யூஸ் பண்ணேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கான கொசு வரல, அது உண்மை, நான் ஒத்துக்கணும். நார்மலாக அந்த இடத்துல ஓவரான கொசு வரும். பட் ஆனால் அன்றைக்கி வரலை. பட் அது இல்லாமல் இதுலேருந்து கிரியேட் ஆகிற ஒரு அல்ட்ராசானிக் சவுண்ட் ஒரு இரிட்டேஷனை கொடுக்குது. ஸோ அது ஒரு மாதிரி ஒரு இன்டைரக்ட் இம்பாக்டை கிரியேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறதோட இது போட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ புதுசாக இருக்கிறதுனாலயா இல்லை சயின்டிஃபிக்கலாகவே ஏதோ ஒரு ரீசனானு எனக்கு தெரியல. பட் ஆனால் டேரெக்டாக சரியில்லை, அது உண்மை. பட் ஆனால் கொசு, ஈ, பூச்சி இதெல்லாம் வரதில்லை. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக இதை பற்றி பார்க்குறவங்க அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ணி காமிக்கிறேன். வாங்க போகலாம், பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக இதை ப்ளக் பண்ணிட்டேன். ஒரு குழந்தை தூங்குற மாதிரி இருக்குது. இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இருங்க, நான் மைக்கே பக்கத்தில் கொண்டு போய் காமிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அல்ட்ராசானிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக நம்ம ஆடியபிள் ரேஞ்ச், நம்ம காதுக்கு கேட்கறது எல்லாமே 20 ஹெட்ஸ்லேருந்து 120 ஹெட்ஸ் வரைக்குள்ளே தான் இருக்கும். ஹெட்ஸ் அப்படிங்கிறது சவுண்டை அதாவது ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணுற ஒரு யூனிட். ஸோ நம்ம கேட்குற எல்லா சவுண்டுமே 20லேருந்து 120க்குள்ளே தான் இருக்கும். பட் ஆனால் இந்த அல்ட்ராசானிக் சவுண்ட் மட்டும் 120 ஹெட்ஸோட அதிகமாக கேட்கும். அதனால் நம்மளுக்கு இந்த கீச்சுன்னு இருக்கிற சவுண்டு மட்டும்தான் காதில் கேட்கும். மற்ற எந்த சவுண்டும் காதில் கேட்கவே கேட்காது. இது அந்த ஈ, கொசு அதுக்கெலாம் அல்ட்ராசானிக் சவுண்ட் கேட்கறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ இவங்க இந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுலேருந்து வர சிக்னல் நம்மளுக்கு புரியாது. பட் ஆனால் அந்த பூச்சிகளுக்கெல்லாம் புரிஞ்சு அது இந்த இடத்த விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க மெக்கானிசம் இதுதான். ஒரு 20 செகண்ட்ஸ் நீங்களே இந்த சவுண்டை கேளுங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு நீங்களே சொல்லுங்கள். நான் பேசலை.
ஸோ உங்களுக்கு கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டு வந்து இது ஆன் ஆயிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு. ஸோ பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி இங்கே ஒரு பூச்சி இருக்குது, அதை நான் ஃபோக்கஸ், அதாவது ஸ்பைடரு. ஆனால் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, நம்ம தான் வந்து அழட்டிக்கிறோம். பட் அது பார்த்தீங்கன்னா அது அப்படியே அசால்ட்டாக தான் நின்றுட்டுருக்கு. நீங்கள் அல்ட்ராசானிக்கை போடு, எதை வேணால் போடு அப்படிங்கிற மாதிரி. இருங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸோ நான் வந்து இதை பற்றி என்ன ரிவ்யூ சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வாங்குறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும், இல்லைனா வந்து சும்மா வாங்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் எனக்கு வந்து இதில் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை தான். அண்ட் மோர் ஓவர் வந்து அந்த சவுண்டு வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, நான் ஒத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இதோட ரிவ்யூ நான் சொல்கிறது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது பேசணும் அப்படின்னு நினச்சா அதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் சைஃபிக் சைனோரா.